இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கசிமீர் அவர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் போலந்து தேசத்தில் பிறந்த ஒரு இளவரசர். இவருடைய தாய் தந்தை இருவருமே அரச குடும்பத்தில் பிறந்தாலும் இவருடைய இந்த இளைய மகன் கசிமீருக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் நிறைவாக கற்றுத்தருகிறார்கள். மிக இளைய வயதிலேயே ஞானம் மிக்கவராய் புத்தி கூர்மை உடையவராய் இருந்த இந்த புனித கசிமீர் 13 வயது ஆன பொழுதே ஹங்கரி தேசத்தினுடைய அரச பொறுப்பை ஏற்று தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தார் என்றும், அதற்கு பிறகு இவருடைய தந்தையினுடைய இடத்தில் இருந்து போலந்து தேசத்தையும் நல்ல முறையில் ஆட்சி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பின்மிக்கவர்களே, தன்னுடைய மகனுடைய புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் கண்டு வியந்த இவருடைய தந்தை இவருக்கு கூடிய விரைவில் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறார். இருந்தாலும் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று திருமணத்தை மறுத்து ஒரு துறவி போல மிக ஏழ்மையாக மிக எளிமையாக அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்தார் புனித கசிமீர் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித கசிமீர் வாழ்ந்தது வெறும் 24 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த 24 ஆண்டுகளில் ஞானத்தோடும் விவேகத்தோடும் அதே நேரத்தில் எளிமையோடும் தாட்சியோடும் இவர் தன்னுடைய கடமைகளை செய்தார். பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார் என்று இந்த புனித கசிமீர் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அழியா உடலோடு இருக்கக்கூடிய ஒரு வரத்தையும் இறைவன் இவருக்கு கொடுத்திருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்க இளைஞர்களே, இளம்பெண்களே, இந்த மண்ணுலக வாழ்வில் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையோடு இறைவனுக்கு அர்ப்பணிக்க புனித கசிமீர் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது போல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். நற்செய்தியின் பொருட்டு என் பொருட்டும் நீங்கள் நிலப்புலன்களையோ அல்லது வீடுகளையோ அல்லது உங்களுடைய உறவுகளையோ நீங்கள் இழப்பீர்களெனில் மறுமையில் நிச்சயமாக 2 மடங்காக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படி என்கிற ஒரு உறுதியைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். மறுமையில நமக்கு கிடைக்க இருப்பது ஒரு வீடு இழந்தால் 2 வீடு கிடைக்கும் போல, அல்லது உறவுகள் நிறைய கிடைக்கும் போல, நிலப்புலன்கள் நிறைய கிடைக்கும் போல அப்படி என்று நாம் புரிந்து கொண்டால் அது நம்முடைய தவறு. அன்புமிக்கவர்களே, சீடத்துவத்தின் விலையாக, நற்செய்திக்காக, இயேசுவுக்காக இந்த மண்ணுலகில வீடுகளையோ நிலப்புலன்களையோ உறவுகளை இழந்தால் கடவுளுடைய பேரன்பை நாம் பெற முடியும். இந்த மண்ணுலகில வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். மறுமையில நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படி என்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, எப்படி ஃபாதர் கொடுக்கிறது, இந்த மண்ணுலகில் எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்கள் எப்படி வாழ்வது அப்படி என்று நம்மில் பலருக்கு ஐயம் ஏற்படலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே இறைவனுக்காக அனைத்தையும் துறந்து வாழ்கிற ஒரு சிலருடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தை சார்ந்த 19 வயது ஒரு 10 பருவ பெண், டீனேஜ் பெண், அவருடைய பேர் கேட் டேவிஸ் அப்படி என்கிற அந்த ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் அனைத்தையும் துறந்து விட்டு, படிப்பு கல்வி அனைத்தையும் துறந்து விட்டு உகாண்டா தேசத்திற்கு சென்று அங்கே 13 குழந்தைகளை முதலில் தத்தெடுத்து அவர்களுக்கு கல்வியையும் மருத்துவ உதவியும் செய்கிறார். அவர்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு இளம் வயது பெண்ணான இந்த கேட் டேவிஸ் என்பவர் உகாண்டா தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சமூக போராளியாக இருக்கிறார். மக்களுக்கு உதவி செய்து இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்து இன்றைக்கு மக்களுக்காக வாழ்கிற ஒரு இளம் பெண்ணாக நமக்கு காட்சியளிக்கிறார். அதே போல இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த அக்கு தேவி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்த ஒரு பெண் அனைத்தையும் துறந்து விட்டு கர்நாடகா மாநிலத்தில் பழங்குடி இனத்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார் இந்த அக்கு தேவி என்கிற அந்த ஒரு பெண்.
அன்புமிக்கவர்களே, அக்ஷயா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை தொடங்கி மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியினத்து மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இளம்பெண். இவர்களுடைய உதாரணத்தை எல்லாம் சொல்வதற்கான காரணம், ஐயோ எங்களாலெல்லாம் முடியாது, அதெல்லாம் அந்த காலத்தில் வேணா புனிதர்கள் பண்ணியிருப்பாங்க அப்படி என்று கேட்பவர்களுக்கு, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே, இந்த ஒரு மாடர்ன் கலாச்சாரத்திலே இளைஞர்களும் இளம்பெண்களும் அனைத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் துறந்து விட்டு ஏழை எளியவர்களுக்காக பணி செய்ய இன்றும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் நமக்கு இந்த மண்ணுலகில் இழப்பு ஏற்பட்டால் நிலை வாழ்வு நமக்கு பரிசாக வெகுமதியாக கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு கிறிஸ்துவுக்காக இழக்க தயங்காமல் இருக்க இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.